சுமார் ஒரு 1000-2000 ஓட்டுநர்கள் இங்க திறந்திருக்காங்க. அதிகமான சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்தும் உரிமை குரல் மற்றும் வெவ்வேறு சிறு ஓட்டுநர்கள் சங்கம் இங்க எல்லாருமே வந்து திரண்டிருக்காங்க. இந்த ஓலா, ஊபர் இது சம்பந்தமான ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களும் கூட, ஸ்டாண்ட்ல ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள், பெரும்பாலுமான ஆட்டோ மற்றும் கேப் ஓட்டுநர்கள் இங்க வந்து திரண்டிருக்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த சாலை முழுக்கவே வந்து ஓட்டுநர்கள் திரண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். மிக முக்கியமாக இந்த தொழிலாளர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 11 ஆண்டுகளாக எங்களுடைய இந்த விலை நிர்ணயம் அப்படின்றது வந்து திருத்தம் செய்யப்படாம இருக்குது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாசத்துக்குமே வந்து விலை உயர்வு இந்த அளவுக்கு அதிகமா இருக்க போது இந்த விலை எங்களோட மீட்டர் கட்டணம் அப்படின்றது வந்து மறுநிர்ணயம் செய்யப்படாதது வந்து எங்களுக்கு ஒரு மிக மோசமான நிலைமைக்கு எங்களை தள்ளப்பட்டிருக்குது. கண்டிப்பாக எங்களுடைய விலை நிர்ணயம் வந்து கண்டிப்பாக செய்யப்படணும் அப்படின்றத வலியுறுத்தி இந்த ஓட்டுநர்கள் இங்க அதுதான் ஒரு பிரதானமான கோரிக்கையா இங்க தொழிலாளர்கள் திரண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மிக முக்கியமாக இந்த தொழிலாளர்கள் முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, இந்த கால் டாக்ஸி இவங்க எல்லாருமே வந்து நாங்க வந்து ஒரு எஃப்சி வாங்கி அதுக்காக முறைப்படுத்தப்பட்டு நாங்க வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அதற்கு மாறாக இங்க தனியார் ஓன் போர்டு ஓட்டுறவங்க, ஓன் போர்டில் ஓட்டக்கூடிய பைக்காக இருக்கட்டும், அவங்களுடைய கேபாக இருக்கட்டும், இந்த தொழிலாளர்கள்லாம் ஏன் வந்து அனுமதிக்கப்படுறாங்க? அவங்க கண்டிப்பா அனுமதிக்க கூடாது. அது வந்து எங்களுடைய வேலையை வந்து நாங்கள் நகர்த்துறதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்குது. நாங்க வந்து ஒரு பெரும் பணத்தை வந்து முதலீடு செஞ்சு நாங்க வந்து ஒரு எஃப்சி போடுறதுல இருந்து ஒரு பெரிய முதலீடு செஞ்சிருக்கோம். பட் ஆனா எந்த விதமான ஒரு முறைப்படுத்தலும் இல்லாம இந்த பைக் டாக்ஸி ஓட்டப்படுது வந்து கண்டிப்பா வந்து தடை செய்யணும் அப்படின்றதையும் இந்த தொழிலாளர்கள் ரொம்ப தீர்க்கமாக வந்து சொல்றாங்க. இங்க சில சலசலப்பும் நடந்தது. சில பைக் டாக்ஸி ஓட்டிட்டு வர தொழிலாளர்களையும் வந்து இந்த ஓட்டுநர்கள் வன்மையாக கண்டிச்சு அவங்க மேல வழக்குகள் பதிவு செய்யப்படணும் அப்படின்றதையும் வலியுறுத்திட்டு வராங்க இந்த தொழிலாளர்கள். மேலும் இங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான தொழிலாளர்கள் திரண்டிருக்கிறது நீங்க பார்த்துட்டு இருக்க முடியும். சிறு சிறு குழுக்களை சேர்ந்தவங்களும் இங்க வந்து திரண்டிருக்காங்க. இன்னைக்கு இது வந்து ஒரு முடிவுக்கு எட்டாத பட்சத்துல நாங்க இங்க இருந்து கலையறதா இல்ல. கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்யறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு உறுதிப்பாட்டு கொடுக்கற வரைக்கும் நாங்க இங்க இருந்து கலையவே மாட்டோம் அப்படின்றத இந்த தொழிலாளர்களுடைய நிலைப்பாடா இருக்குது. சில தொழிலாளர்களோட நம்ம இப்ப பேசலாம். வணக்கம். வணக்கம். எதற்காக நம்ம இங்க திரண்டிருக்கோம்? நீங்க என்ன சங்கத்தை சேர்ந்திருக்கீங்க? ஜெய்பே நிஜம் சொல்லிட்டு ஒரு ஆட்டோ சங்கத்துல இருந்து வரோம் மேடம். என்னன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் கடந்த ஒரு 2 மாதத்துல இல்லை, ரொம்ப நாளாகவே இப்படி தான் ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் போயிட்டுருக்கு. ஏன்னா நாங்கள் ஆட்டோ எடுத்துருக்கோம், இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸ், அது இதுன்னு நிறைய விஷயத்த கடந்து வந்து தான் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். விலைவாசின்றதை எப்படி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. கடந்த ரொம்ப வருஷமாக விலைவாசின்றது ஒன்றுமே இல்லை. 12 ரூபா தான் கொடுக்குறாங்க. கேஸ் பார்த்திங்கன்னா இப்போ 90 ரூபாய் கிலோ. பெட்ரோல் பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப விலை போயிட்டுருக்கு. அதை வச்சு நாங்கள் எப்படி ஓட்ட முடியும்? இந்த ரேபிட்டோ, ஓலா அவங்கள நம்பி ஓட்டினா அவங்க எங்ககிட்டேருந்து நம்ம 90 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து பாதி எடுத்துடுறாங்க. அப்போ நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண முடியும்? எவ்வளோ போராடிட்டோம், எவ்வளோ மக்கள்கிட்ட போய் கேட்டுட்டோம். அதுக்கு ஒரு இதுவே எதுவுமே எங்களுக்கு பரிசோதனை யாருமே பண்ணல, எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல. தனியாக ஓட்டுறது மேடம். இப்போ அதை கொண்டு மீட்டர் கட்டினா ஏற்றலையே மேடம், அப்படியே தானே இருக்குது. மீட்டர் கட்டினா வந்து அப்படியே தானே இருக்குது. அதுவும் எதுவும் ஒரு கவர்மெண்ட்டு இதான் அப்படின்னு சொல்லி ஒரு நிரந்தரமான ஒரு இது எங்களுக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் முன் வந்து கவர்மெண்ட் சொல்றபடி அவங்க வழி போய் நாங்கள் பண்ணுவோம் இல்லையா? அது யாருமே திரும்பி பார்க்கல. 25 ரூபா கேட்குறோம். இப்போ இருக்கிறது பார்த்தா 12 ரூபா கொடுக்குறாங்க. அதே தான் இருக்கு. நன்றி. நீங்க எந்த தொழில் சங்கத்தை சேர்ந்திருக்கீங்க? அவர்கிட்ட கூட காய் சட்டை சொல்லுங்க. நீங்க எந்த தொழில் சங்கத்தை சேர்ந்திருக்கீங்க? நான் அருமை நண்பன் நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட். நானும் 86லேருந்து ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கேன் மேடம். நான் வந்து ஆட்டோ உறுப்பினர்கள் நான் சேர்த்துருக்கேன் நிறைய பேர். இருந்தாலும் வந்து என்னோட கோரிக்கை இந்த ஊபர், ஓலா அது விட்டுருங்க. அது இல்லாமல் இந்த 2 வீலரில் வந்து என் மனைவி வந்து உட்கார வச்சுன்னு பின்னால் போகிறான். நான் இல்லைன்னு என் பொண்ணை உட்கார வச்சுன்னு போகிறான். அந்த 2 வீலரை வந்து லாக் பண்ணும். என்னோட கோரிக்கை அதுதான். என்னோட கோரிக்கை இந்த 2 வீலரை ஒழிக்கணும். ஆட்டோவை ஊப்பரை ஓலா விட்டுருங்க, அது தேவையில்லை. என்னோட ஊப்பரை ஒழிக்கணும். இந்த ஊப்பரை ஒழிச்சுனாக்கா நான் சும்மா சொல்கிறேன்னே, அல்லாவோட கிருபை. நான் முஸ்லீம்ஸ், நாங்கள் இருந்தாலும் ஊப்பரை ஒழிக்கிறதுக்கு நான் பாடுபடுவேன். என்னால் முடிஞ்ச கஷ்டம் இருக்குது. அடிப்பேன் 2 வீலர் எடுத்துன்னு போனால்.
ஏன் எதிர்க்கிறோம்? ஏன் பெண்களை கூட்டிட்டு போறாங்கன்ற ஒரு காரணத்தால நம்ம எதிர்க்க முடியாது. இல்லை பெண்கள் எத்தமில்ல, எங்களோட தொழில் பாதிக்குது. என்னோட தொழில் பாதிங்க. ஏன் நான் இல்லை, என்னோட சுற்றி இருக்கிற 100 பேரோ 1000 பேரோ எத்தனை பேர் இருக்கான் எல்லாருக்கும் பாதிக்குதுங்க. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹூப்பரை வந்து இந்த ஹூப்பர்ன்ற நம்ம டூ வீலரை ஒழிக்கணும். ஆனால் பார்த்தா எங்கனாலும் அடிப்பாங்க. அது அடித்தா அடிக்கிற இல்லை மேடம், நான் ஆட்டோ போட்டு ஓட்டிக்கோ, ஊப்பர் போட்டு ஓட்டிக்கோ, ஓலா போட்டு ஓட்டிக்கோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை. டூ வீலர் நீ உட்கார வச்சுன்னு போகிறேன். இந்த மெட்ரோ ஸ்டாண்டில் உட்கார வச்சுன்னு பொண்ணு வருது, பொண்ணு உட்கார வச்சுன்னு போகிறான். என்ன தேவையாங்க அது? யார் வீட்டு பொண்ணு? உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் என் வீட்டு பொண்ணாலும் பொண்ணு தான். நாளைக்கு பெண்கள் 2 கண்கள் போலங்க, பெண்கள் 2 கண்கள் போல பெண்களை ஏன் உட்கார வச்சுன்னு போகிறான்? அதாவது முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, பைக் டாக்ஸி அப்படின்னும் பொழுது இப்போ நாங்கள் ஆட்டோவில் வந்து எங்களுடைய இன்சூரன்ஸ் வேல்யூ இருக்குது, பர்மிட்டு, எஃப்சி இதெல்லாம் இருக்கும். இப்போ இது நாங்கள் போடாமல் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்திற்கு நிறைய இழப்பு இருக்குது. இப்போ இந்த பைக் டாக்ஸிக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ இது அரசாங்கத்திற்கு அவ்வளோ இழப்பீடு வரும் அப்படின்னும் பொழுது ஏன் அதை கண்டுக்க மாட்டேன்றாங்க? கேட்டால் நாங்கள் அனுமதி கொடுக்கலன்றாங்க. ஆனால் அவங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்றாங்க. அப்போ இது வாய்மொழியாக அனுமதி கொடுத்து ஓட்டுறதா இருக்குது. இன்னொன்று, இப்போ பைக் டாக்ஸி இப்போ நீங்கள் ரேபிட்டோன்னு எடுத்திங்கன்னா அவங்களே ஓன் ஆட்டோ போட்டு வச்சதுனால அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இப்போ அவங்களோட பேட்டரி ஆட்டோன்றதுனால கிலோமீட்ரு 15 கிலோமீட்டருக்கு சரௌண்டிங்குள்ளே வர சவாரிகளாம் அவங்களுக்கு போயிடுது. ஏன்னா அவங்க பேட்டரின்றதுனால இப்போ அது எங்களுக்கு அவதிக்கப்படுது. பைக் டாக்ஸியில் ஒருத்தர் 2 பேர் நாங்கள் போகிறதுனால அதனால் வர பாதிப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா இப்போது ஊபரில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக அவங்க கேப் வச்சுருக்காங்க. அந்த கேப் அவங்களுக்கு உரிமை இருக்கலாமா? இப்போ எதில் சிக்கல் இருக்குன்னா, இப்போ இதனால இப்போ நீங்கள் ஊபரில் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா ஆட்டோ ரேட்டும் கார் ரேட்டும் ஒரே மாதிரியா இருக்கு, அப்போ நாங்கள் காரை யூஸ் பண்ணலாமே அப்படின்றாங்க. அப்போ இதில் எங்களோட பாதிப்பு ஏற்படும். அவங்களுடைய காருக்கு மட்டும் டியூட்டி வரும். இன்னொன்று இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அது மேடம் மார்க்கெட்டிங்கே அவங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோகளுக்கு காருக்கு நாங்கள் இவ்வளோ இன்சென்டிவ் தரோம்னு சொல்லிட்டு நாங்கள் கார் ஓட்டும் பொழுது ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் இன்சென்டிவ் 4000 தரோம் மார்க்கெட் அவனால் கொடுக்க முடியும் பொழுது இப்போ அதே ரேட்டுக்கு அவங்க கேப் கொடுக்குறாங்க, ஆட்டோ ரேட்டுக்கு அவங்க கேப் கொடுக்குறாங்க. இதனால கேப்ல அவங்களோட ஓன் வண்டி அட்டாச் பண்ணதுக்கு அவங்களுடைய பாதிப்பு இருக்குல்ல, அவன் கிலோமீட்டருக்கு கம்மியாக போகணும், அவனுக்கும் பாதிப்பு இருக்குல்ல. இப்போ இதனால என்ன ஆகும்? எங்களுடைய வாழ்வாதாரம் கம்மியாக பண்ணால் இப்போ அவங்க இன்னும் பெருக்க போகிறாங்க, அவங்களுடைய ஆட்டோக்கள் இன்னும் வரப்போகுது, அவங்களோட கார் இன்னும் வரப்போகுது. அப்போ எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆயிடுது? அவங்க பெரிய நிறுவனம் மேடம், கார்பரேட் பெரிய நிறுவனம் இல்லையா? உங்களுக்கு கார்பரேட் பற்றி சொல்லவே தேவையில்லையே. 10 ரூபா போட்டானா அவன் நமக்கு தெரியும், நம்ம இன்சென்டிவ் உள்ள தரானா, நமக்கு லாபம் இருக்குன்னு நம்ம நினைக்கும். ஆனால் அதை போட்டு எப்படி இருக்குன்ற கையாளுறது அவனுக்கு மெத்தேடு தெரியாதா? இப்போ இதனால இந்த மாதிரி அவன் காரோ அவங்களுடைய ஆட்டோ யூஸ் பண்ணுறது, பைக் யூஸ் பண்ணுறதுனால இதனால அரசாங்கத்திற்கு நிறைய இழப்பு இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதை பற்றி கண்டுக்கல. இதனால எங்களுடைய வாழ்வாதாரங்களும் நிறைய அடிப்படுது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உட்காந்து நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1200 ரூபா ஓட்டணும்னா அதுக்கு நாங்கள் கேஸு 300 ரூபா 400 ரூபா போட வேண்டியிருக்கு. நாங்கள் கையில் வீட்டுக்கு ஒன்றுமே எடுத்துன்னு போக முடியல. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல. ஆரம்பத்துல இருந்து தெரியுதுங்களே, யாரு ஓனர், ஓலா ஊபர் ஓனர் யாரு இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, யாரை கான்டாக்ட் பண்றது? நாங்க சொல்லி மேடம் இது அதான் மார்க்கெட்டிங். ஆரம்பத்தில் வாங்க நான் கொடுக்கும்போது இன்னைக்கு ஸ்டாண்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் ஓட்டுறது இல்லைன்ட்டு. ஆனால் அதே ஸ்டாண்டில் இருக்கிறவங்களே ஓலா ஊபர் அட்டாச் பண்ணிட்டு எங்கேயா லாங்கில் ட்ராப் பண்ணிட்டு அதை தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறதுலன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்ப நாட்களில் யாருக்குமே தெரியல, ஓகே நல்ல வருமானம் வருதுன்னு வர. இன்னைக்கு இதே நிலைமை, இன்னைக்கு ஆட்டோ இவ்வளோ பெருகி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆட்டோ கம்மியான ரேட்டில் தரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வண்டியும் ஓட்ட தெரியல, ஏரியா எதுவும் தெரியாமல் ஏதோ ஆட்டோனால ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கின்ற பேரில் வந்துட்டு இன்னைக்கு கட்ட முடியாமல், டிவி கட்ட முடியாமல், அந்த வண்டி ஃபீல்டை பற்றியே தெரியாமல் இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. என்ன காரணம்? எல்லாரும் ஆசை வார்த்தைகள் எடுக்கிறது. இன்னைக்கு அவனுடைய ப்ராடக்ட் நான் சொல்கிறது தான் ரேட்டு. இப்போ கேட்ட ஊபரை கேட்டால் நாங்கள் கவர்மெண்ட் ரேட்டு கொடுக்குறோன்ட்டு 12 ரூபா கொடுக்குறேன்னு கொடுக்குறான். ஆனால் அதே ஊபரால் எப்படி சாயங்காலத்துக்கு மேலே உண்டாலும் இப்போ 20 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியுது? அது கவர்மெண்ட் ரேட் கிடையாதுல்லே. அப்போ ஊபரை பொறுத்த வரைக்கும், கார்பரேட் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் கஸ்டமருக்கு தான் பிரச்சனை. நாங்களும் கஸ்டமர் தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் கேட்டால் இதில் இவ்வளோ காட்டுது, நீங்கள் ஏன் இவ்வளோ கேட்குறீங்கன்றாங்க. எங்களுக்கு அவ்வளோ. ஆனால் அவனுக்கு பிரச்சனையே இல்லை, அவனுக்கு தேவை அவனுடைய கமிஷன் காசு அழகாக எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறான்.
நீ யாருன்னா அடிச்சுக்க, எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய கமிஷன் காசு எனக்கு வருதுன்ட்டு அவன் இருக்கிறான். இங்கே ஊபர் ஆஃபீஸ் ஒன்று வைக்கிறான், பார்த்தா அதெல்லாம் க்ளோஸ் ஆகுது, வேறு இடத்துல வைக்கிறான்றான். அவங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும்? ஒன்லி மெயில் ஐடி போடுறேன்றான். இதே எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஓலா லாக் பண்ணாங்க, காண்டாக்ட் உங்களை நான் கட்ட வேண்டிய காசு ஒரு 500 ரூபா இருக்குது, அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரிங்க, என்னோட ஆக்டிவேட் பண்ணி விட்டுனா அது என் டிபார்ட்மெண்ட் இல்லைங்க. அப்போ காசுக்கு மட்டும் அந்த ஓப்பன் என்ன பண்ணுறது? அப்படி தான் இருக்குது. யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அரசாங்கம் நினச்சுன்னா நாங்கள் அவங்களே ஆப்பை யூஸ் பண்ணால் அரசாங்கத்திற்கு நிறைய வருமானம் இருக்குது. இன்னைக்கு ஒரு செயலை உருவாக்கலாமே. இல்லை மேடம், ஏன் உருவாக்கலாம்? அதுதான் அவங்க அரசாங்கம் தான் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு ஓலா ஊபர் நிறுவனம் வச்சு இன்னைக்கு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னா ஏன் அந்த கோடி கணக்கு அரசாங்கத்தில் செய்ய முடியாது? அரசாங்கத்திற்கு வருமானம் தானே. இன்னைக்கு ஓலா ஊபர் ரேபிட்டோ இன்னும் என்னென்னோ வருது, எத்தனை கோடி சம்பாதிக்கிறாங்க. ஒரு செயலி யூஸ் பண்ணுங்க, எங்களுக்கான வருமானத்தை கொடுங்க, நீங்க வருமானத்தை சம்பாதிங்க. யார் வேணாம்னு சொல்றா? ஸோ இப்போ இங்கே தொழிலாளர்கள் இந்த தனியார் மயம் போக்கத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நுணுக்கமான விஷயத்தை வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் மார்க்கெட்டுக்கு வராங்க, அப்போ வந்து பயணிகளுக்கும் சரி இதை வந்து பயன்படுத்துகிற தொழிலாளர்களுக்குமே சரி ஒரு சாதகமான சூழல் தான் இருந்தது. நிறைய இன்சென்டிவ் வரதா இருக்கட்டும், ரைடு எடுக்கிறவங்களுக்கும் விலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஓரளவுக்கு ஒரு மார்க்கெட் வந்து பிடிச்சதுக்கு அப்புறமா இப்போ பல சிக்கலை தொடர்ச்சியாக இந்த தொழிலாளர்களுமே சரி பயனாளிகளுமே வந்து சந்திச்சுட்டு இருக்கிறதா பார்க்க முடியும். இப்போ வந்து வேற வழி இல்லாம கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. ஒரு ஆப் யூஸ் பண்றதை இப்ப ரோட்ல போய் ஒரு ஸ்டாண்ட்ல ஒரு ஆட்டோ எடுக்கிறத விட இந்த செயலியை யூஸ் பண்றதுன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பழக்கமான சூழல்ல இந்த பெரிய சிக்கல்களையும் வேற வழியே இல்லாம இந்த ஓலா ஊபரை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளர்களான ஒரு இக்கட்டான சூழலுக்கு தான் இந்த தொழிலாளர்கள் தள்ளப்படுறாங்க. இந்த தனியார் மய போக்க எடுத்து இந்த கண்டிப்பாக வந்து ஏன் அரசாங்கமே வந்து ஒரு செயலியை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த தொழிலாளர்கள் எழுப்பிட்டு வராங்க. ஒன்று, எங்களுக்கான விலை நிர்ணயம் ஏற்கனவே இருக்கிற ஒரு 12 ரூபாய் அந்த ஆட்டோமீட்டர் ரேட்டை 25 ரூபாயாக வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும், இல்லை செயலியை அரசாங்கமே ஏன் எடுத்து நடத்தக்கூடாது, இந்த தனியார் நிறுவனங்கள் இவ்வளவு லாபம் பார்க்கும்போது ஏன் அரசாங்கம் இந்த லாபத்தை பார்க்கக்கூடாது, இது வந்து ஒரு அரசு இயந்திரமாக ஏன் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான வாதத்தை வந்து தொழிலாளர்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நம்ம போராட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி மேடம். இங்க பனகல் மாளிகை என்ற வளைவுக்கு அருகே இந்த தொழிலாளர்கள் வந்து திரண்டிருக்கிறத பார்க்க முடியுது. கேப் ஓட்டுற தொழிலாளர்கள் திரண்டிருக்காங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் திரண்டிருக்காங்க. போக்குவரத்து சம்மேளனம், CITU, உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள் மற்றும் பல உதிரி சங்கங்கள் இங்க திரண்டிருக்காங்க. கண்டிப்பா இங்க பாருங்க, நான் பேசட்டுமா? அதாவது இங்க பாருங்க, ஒரு அனுபவம்ன்றது வந்து எந்த கல்லூரியிலயும் படிக்க முடியாது. நம்மளுக்கு கிடைச்ச அனுபவம் வந்து எந்த கல்லூரியிலயும் கிடைக்காது. நான் உங்க கூட 30 வருஷமா பயணிக்கிறேன். அதனால உங்க கஷ்டம் என்னன்னா நம்ம கஷ்டம் என்ன நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இப்ப எல்லாரும் நமக்கோசம் போராடுற தோழர்கள் இருக்காங்க, நமக்கோசம் போராடுறாங்க தோழர்கள். நம்ம அனுபவத்தை எடுத்து நம்ம போராடுறோம். ஐயோ, ஆட்டோ தொழிலாளிகள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்க வந்து சட்ட பிரகாரம் எல்லாத்தையும் சேர்த்து செய்யறாங்க, இவங்க நம்மளுக்கோசம் போராடுறாங்க. ஆனாலும் நம்மளுடைய நியாயமான போராட்டம் நிறைவேறும். தோழர் தோழர்
நிமிஷம் தோழர், தோழர் ஒரே நிமிஷம். இங்க பாருங்க தோழர், எனக்கு வந்து சோறு போட்ட தொழில் வந்து இந்த ஆட்டோ தொழில் தோழர். எனக்கு என் பிள்ளைங்களை காப்பாத்தினது இந்த ஆட்டோ தொழில் தோழர். எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து சகோதரனாரும் என் கூட பிறக்காத பொறுப்புகளா இந்த ஜென்ஸுங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல 15 வருஷமா என்ன தலைவரை வச்சிருந்தாங்க தோழர். ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பெண் தோழரை மதிச்சு செயல்பட்ட என் தோழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன் தோழர். தோழர், நம்ம பண்ண தப்பு என்ன தெரியுமா தோழர்? ஒரே ஒரு விஷயம் தோழர், நம்ம பண்ண தப்புன்னு தெரியுமா? ஒரு தவளைய தூக்கி பச்சை தண்ணியில போட்டு வச்சுங்க, அது நீந்திக்கிட்டே இருக்கும். அதை தூக்கி அடுப்புல வச்சா அது பழகிடும். அது பழகி அது வெந்து போறது வந்து அதுக்கே தெரியாது. சரிங்களா? விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு தவளையை தூக்கி சுடுதல்ல போட்டா டக்குன்னு குடிச்சு வந்து தோழர். இந்த ஓலா, ஊபர், ரேபிட்டோ இவங்க எல்லாருமே நம்மள வந்து நிறைய காசு கொடுத்து சுடு தண்ணியில அடியில நெருப்பு வச்சு வேக வச்சாங்க தோழர். நீங்க புரிஞ்சுக்கங்க, நம்மள அவங்க வேக வச்சுட்டாங்க. அப்போ நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் போய் அவங்களுக்கு இடம் கொடுத்துறேன் தோழர். தேங்க்யூ தோழர், நன்றி. இன்னொரு முறை வாய்ப்பு கிடைச்சா பேசுறேன் தோழர். உங்க அன்பு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேலும் தொழிலாளர்கள் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்கொள்வது அடுத்தபடியாக சேவைகள் சங்கத்தின் சார்பாக சிந்தா அவர்கள் உருவாக்குவார். பேரன்புமிக்க